கौन बनेगा करोड़पति அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஷோவில் அந்த ஹீரோ பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அவன் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுவான். ஜெயிச்சனா கோடிக்கணக்கில் அவனுக்கு இப்போ ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஷேரும் நிறைய ப்ரீமியமில் போகும். சில நேரம் ரொம்ப கேவலமான கம்பெனியாக இருந்தால் ரியல் வேல்யூவோட கேவலமாக கீழேயும் போகும். ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்கிற மாதிரி வைர ஊசின்னு சொல்லுவார். ஏன் வைர ஊசினா நல்ல கம்பெனி தான்ப்பா, ஆனால் நீ பாட்டுக்கு 30 மடங்கு 50 மடங்கு கொடுத்து வாங்கினேன்னா அது தாங்குமா? அப்போ ஒரு நாள் அப்ராக்சிமேட்டாக 3900 crores வெறும் 67 கோடி ரூபா தான் கடன் அப்படின்னா 2%க்கும் கம்மி. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. என்னோட வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு நான் இதில் சொல்கிற எந்த கம்பெனியும் அப்படியே பிளைண்டாக போய் வாங்காதீங்க. ஃபினான்ஸ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது நான் ஒரு சராசரியான காமன் மேன். ஆனாலும் நான் கடந்த 10 வருஷமாக ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டும் புக் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டோ லைசன்ஸ்டு அனலிஸ்ட்டோ கிடையாது. என்னோட அனுபவங்களை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஒரு லேர்னிங் கர்வாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டுக்கோ ஃபினான்ஸ்க்கோ ஒரு இன்ட்ரொடக்ஷனாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஆனால் என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு எந்த ஒரு கம்பெனியும் வாங்காதீங்க. என்னோட வீடியோஸில் சில கம்பெனிஸோட பேர்களை நான் மென்ஷன் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கம்பெனிஸோட பேரையும் எடுத்து அதனோட பேலன்ஸ் ஷீட், அதோட டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனிஸோட பேர்களை நான் உபயோகப்படுத்துகிற கம்பெனிஸை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கிட்டு அதை வாங்குற முடிவுகளையோ விற்கிற முடிவுகளையோ எடுக்காதீங்க. இப்போ இன்னைக்கு லிண்ட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி பற்றி சும்மா என்னோட ஒப்பீனியன் சொல்ல போகிறேங்க. இன்வெஸ்டராக தான் நான் மார்க்கெட் அப்ரோச் பண்ணியிருக்கேன். அதில் நான் எப்போவுமே ப்ராஃபிட்ஸும் பார்த்துருக்கேன். இன்வெஸ்டராக அப்ரோச் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கம்பெனி நமக்கே காதில் கேட்குறோம், கண்ணில் பார்க்குறோம், எவ்வளோ பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்மளாலலாம் இப்படி பண்ண முடியாது, ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு தோணும் நமக்கு. ஸோ அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சு, ஏன் நம்மகிட்ட பணம் இல்லைன்னா என்ன, அது லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் ஏன் அந்த கம்பெனியில் நம்ம ஒரு ஷேர் வாங்கக்கூடாது? ஷேர் வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி தான் என்னோட ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே ஷேர் மார்க்கெட் தான் ஆஸ் என் இன்வெஸ்டர். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், இவ்வளோதான் மீனிங். ஆனால் என்னோட வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு நான் இதில் சொல்கிற எந்த கம்பெனியும் அப்படியே பிளைண்டாக போய் வாங்காதீங்க. ஏன்னா உங்களோட லாப நஷ்டத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது. இன்னொருத்தருக்கு ஒரு கம்பெனி சஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு லைசன்ஸ்டு அனலிஸ்ட்டும் கிடையாது, சரியா? அதனால் நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல அனலிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு, அப்படி இல்லைன்னா உங்களோட முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க, சரியா? இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி நான் ஒரு கம்பெனியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் யாரையும் வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் எனக்கு உரிமை கிடையாது. என்னோட அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த லிண்ட் இந்தியா லிமிடெட் என்ன ஆச்சுன்னா, எனக்கு எப்படி இந்த கம்பெனி தெரிய வந்துச்சு? யூஸ்வலி ஒரு கம்பெனினா நம்ம ரியல் லைஃப்பில் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை அந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை எல்லா சர்வீஸும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஏதோ ஒரு டெக்னாலஜி இல்லைனா ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம போய் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து கன்ஃபார்மாக தெரியணும் அது வந்து ரியல் வேர்ல்டில் அவங்க ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிறேன். வெறும் இன்டர்நெட்டை மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த லிண்ட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது எனக்கு எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படம், ஃபேமஸான படம், தி ஸ்லம் டாக் மில்லியனர் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் என்னன்னா, இந்த கौन बनेगा करोड़पति அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஷோவில் அந்த ஹீரோ பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அவன் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுவான். ஜெயிச்சனா கோடிக்கணக்கில் அவனுக்கு இப்போ ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஒரு சின்ன பையன் ஸ்லம்லேருந்து வந்தவன், இவன் எப்படி எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறான், ஏதோ ஃப்ராடு பண்ணுறான்னு நினச்சி அவனை பயங்கரமாக தொந்தரவு பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அவன் எப்படி ஆன்சர் பண்ணான்றதை அவனோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து சொல்லுவான். அதே தான் கிட்டத்தட்ட என் கதையும். இந்த லிண்ட் இந்தியா இது எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு, இப்படி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, நம்ம கொரோனா டைமில் எல்லாரும் கஷ்டப்பட்டோம். நம்ம வீட்டில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சில பேர் உயிரிழந்திருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கொரோனா டைமில் என்ன ஆச்சுன்னா, வென்டிலேட்டர் இல்லை, ஆக்சிஜன் இல்லாமல் என்னோட உறவினர்களே சில பேர் லைஃபுக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் வந்துச்சு. அப்போ அது பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு. என்னடா இது, வென்டிலேட்டர் இல்லைன்னு செத்துட்டா கூட மனசாரிடும், ஆக்சிஜன் கொடுவாடா தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு கோபமும் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு, அமைதி ஆயிடுச்சு மனசு. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஆக்சிஜனுக்கு அவ்வளோ டிமாண்டா? அப்போ ஆக்சிஜன் தயார் பண்ணுற கம்பெனிஸ் எதுவும் இருக்கா, லிஸ்டடாக இருக்கா அப்படின்னு பார்ப்போமே அப்படின்ட்டு தேடினேன். அப்போ தான் இந்த லிண்ட் இந்தியா லிமிடெட்ன்ற கம்பெனியை நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு மேபி இது வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனிங்க. இந்தியாலையும் ஒரு சப்சிடரியாக இதை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்ட் சப்சிடரி அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக எனக்கு தெரியாது, நான் ஒரு லேமேன் தான். ஆனால் லிண்ட் இந்தியான்னு
இந்தியான யூஎஸ்லயும் லிஸ்டட் கம்பெனி, அங்கேயும் இதே மாதிரி கேஸ் இண்டஸ்ட்ரியில இவங்க இருக்காங்க. இந்தியாலையும் இது ஒரு லிஸ்டட் கம்பெனி. ஸோ பேரண்ட் கம்பெனி வந்து யூஎஸ் கம்பெனியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போ இந்த லிண்ட் இந்தியா நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கடன் இல்லை. இப்போ நம்ம செக் பண்ணுவோம், கடன் கிடையாது, நல்ல ப்ராஃபிட்ல இருக்க கம்பெனி. அதோட கிராஃபை பார்த்தாலும் கன்சிஸ்டண்டா கூடிக்கிட்டே இருக்கு. 2000ல நம்ம அந்த ஷேரோட விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 23 ரூபீஸ்ங்க. 2000ல 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு ஷேரோட விலை 6000 ரூபாய் இன்னைக்கு. ஆனா அதோட பீக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 வரைக்கும் போச்சு. அதாவது எந்த டைம்லனா மே 2024ல 9000 வரைக்கும் போன ஷேர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபாயில விக்குது. அதே இது நம்ம 2000ல வாங்கியிருந்தா வெறும் 23 ரூபா, 2010ல நம்ம வாங்கியிருந்தா கூட வெறும் 200 ரூபா, 2015 பார்ப்போம். ஸோ ஒரு 10 வருஷம் 2015ல நம்ம வாங்கினா 318 ரூபா தான் அதோட ஒரு ஷேரோட மதிப்பு. இன்னைக்கு 6000 ரூபா. ஸோ கன்சிஸ்டண்டா ஏறிக்கிட்டே இருக்கு. வெறும் இந்த பிரைஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, நிறைய ஃபேக்டர்ஸ் நான் பார்ப்பேன், அதில் ஒன்று சொல்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், ரியல் டைம்ல நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையில் நிறைய பேர் சாகுறாங்கன்றப்ப தான் இந்த கம்பெனி பற்றி நான் ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்தேன். என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு பார்த்தப்ப இந்த லிண்ட் இந்தியா பார்த்தேன். கிட்டத்தட்ட இந்தியாவில் சப்ளை ஆகக்கூடிய ஆக்சிஜன்ல இவங்களோட ஷேர் வந்து ரொம்ப அதிகம். மார்க்கெட் ஷேர்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு 2 சிலிண்டர் விற்குதுன்னா அதில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒரு 3 சிலிண்டர் விற்குதுன்னா கண்டிப்பா அது ஒரு சிலிண்டர் இவங்க சிலிண்டர், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேஷியோ நான் அந்த நேரம் பார்த்தேன். கரெக்டா எனக்கு மெமரியில் கிடையாது. ஆனா இவங்களோட ஷேர் ரொம்ப அதிகம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவங்க வந்து வெறும் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, எல்லா டைப் ஆஃப் கேஸஸும் இவங்க வந்து அதில் ஒரு கிங். இப்போ நம்ம ஹைட்ரஜன் பற்றி பார்க்குறோம். ஹைட்ரஜன் வந்து அடுத்து ஒரு பெரிய ஃபியூவலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பார்க்குறோம்ல. அந்த மாதிரி ஹைட்ரஜனாக இருந்தாலும் இவங்களோட ரோல் பெரிய ரோல்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. சரி, ஸோ அப்படி தான் இந்த கம்பெனி எனக்கு தெரிய வந்துச்சு. நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் என் மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் ஒரு 5 லட்ச ரூபா போட்டேன். கிட்டத்தட்ட அது வந்து 22 lakhs ஏதோ போன அப்போ நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தேன். இன்னைக்கும் இதை கொஞ்சம் நான் வச்சிருக்கேன். இது திரும்ப ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ஒரு சராசரி மனுஷன். என் பேச்சை கேட்டு வாங்குறது சரி கிடையாது. நீங்க உங்க ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க, நல்ல லைசன்சஸ் அனலிஸ்ட்டை கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனா நான் இதில் ப்ராஃபிட் பண்ணேன். இன்னைக்கு இல்லை அன்னைக்கு ஒரு 5 லட்சம் போட்டேன். கிட்டத்தட்ட 22-23 லட்சம் அது போனதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு திரும்ப கொஞ்சம் வச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கேன். சரி, இப்போ அதோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். இன்னைக்கு கரண்ட் பிரைஸ் வந்து 5900 அப்ராக்சிமேட்டா. கரண்ட் பிரைஸ் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கக்கூடியது. அப்ராக்சிமேட்டா 5900. ஆனால் அதோட புக் வேல்யூ அப்படிங்கிறது 463 ரூபீஸ் தான். இந்த புக் வேல்யூங்கிறது தான் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அவங்களே டிஸ்க்ளோஸ் பண்ற அவங்களோட ரியல் ஒரு ஷேரோட மதிப்பு. அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இதுவே தெரியாது. நான் அதனால ஒரு வீடியோலையும் சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம வாங்குறதா இருந்தா 4633க்குலாம் வாங்க முடியாது. இன்னைக்கு நம்ம அப்ராக்சிமேட்டா 5900 ரூபீஸ் கொடுத்து தான் வாங்கணும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12.5 டைம்ஸ் அதிகமாக கொடுத்து தான் நம்ம ஒரு லிண்டை வாங்க முடியும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஷேரும் நிறைய பிரீமியம்ல போகும். சில நேரம் ரொம்ப கேவலமான கம்பெனியா இருந்தா ரியல் வேல்யூவோட கேவலமா கீழேயும் போகும். சரியா? ஸோ நல்ல கம்பெனிஸ் வந்து சில நேரங்களில் அதிக பிரீமியம் இருக்கும். அது அதிகமா இல்லை ரொம்ப அதிகமா இல்லைன்னா நம்ம ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்ற மாதிரி வைர ஊசின்னு சொல்லுவாரு. ஏன் வைர ஊசினா நல்ல கம்பெனி தான்ப்பா, ஆனா நீ பாட்டுக்கு 30 மடங்கு 50 மடங்கு கொடுத்து வாங்கினா அது தாங்குமா? அப்போ ஒரு நாள் பொத்துன்னு விழுந்துரும். ஓகேயா? சோ இப்போ 9000 ரேஞ்சுக்கு இந்த கம்பெனி போச்சு ஒரு ஷேர். ஆனா இன்னைக்கு 6000 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கம்பெனி தான், ஆனா ஓவர் பிரைஸ்டா இருக்கும்போது சில நேரம் மக்கள் அதை வித்துட்டு வெளியே வராங்க. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். சோ இப்போ இதை நம்ம வாங்குறதா இருந்தா கிட்டத்தட்ட 12 மடங்கு அதிகமான காசு கொடுத்து தான் நம்ம இதை வாங்கணும் இன்னைக்கு நிலைமைக்கு. சோ அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது வந்து அனுபவத்துல இருந்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, அப்புறம் இந்த கம்பெனியோட ROE நான் வந்து ஸ்கிரீனர் அப்படின்ற வெப்சைட்ல இருந்து பாக்குறேன். ROE வந்து 12.3% இருக்கு. அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 15% இருக்கணும். மேபி ஒரு 2-3 குவார்டர்லியில் நல்ல அவங்களுக்கு ரெவன்யூ வந்துச்சு, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கூட இது மாறிடும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா தான் இது அடுத்து ஒரு பெரிய growth நோக்கி போகும். இப்போதைக்கு 12.3 அப்படிங்கிறது ROE வந்து கொஞ்சம் கம்மி. இந்த 15% ROE அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அவங்களோட நெட்வொர்த்தில் 15% வளர்றாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்குள்ளேயுமே அந்த கம்பெனி நெட்வொர்த் டபுள் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? இப்போ நம்ம காசு போடுறோம், 1 லட்சம் போடுறோம், 5 வருஷத்துல அது 2 லட்சமா மாறுது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் டபுளா மாறுதுன்னா சூப்பர். அதே ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் டபுளா மாறதுக்கு நம்ம பேங்க்ல போட்டாலே நடந்துரும், இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டாலே நடந்துரும். அதுக்கு போய் நம்ம ஷேர்ஸ்ல போடும் இல்லையா? அப்ப 4 வருஷத்துலேயே டபுள் ஆகுமா இல்ல 5 வருஷத்துல டபுள் ஆகுமா? இதுதான் நான் மனசுல பார்ப்பேன். அதுக்கு இந்த ROE பார்க்கறது ரொம்ப முக்கியம். அப்புறம் அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா 2022ல இருந்து 2025 வரைக்கும் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசா கூடவே இல்லை. கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் இருக்கு. ஒரு 650 crores இருந்து ஒரு 700 crores தான் சுத்திக்கிட்டே இருக்கு. சேல்ஸ் பெருசா கூடல. இப்போ செப்டம்பர் 2025ல அவங்களோட சேல்ஸ் வந்து 644 crores, நெட் ப்ராஃபிட் வந்து 169 crore. ஸோ இதுல வந்து இந்த சேல்ஸ் வெர்சஸ் நெட் ப்ராஃபிட்
அதையுமே பார்க்கணும். நான் பார்ப்பேன் யூஸ்வலி. அப்படி பார்த்தா இந்த தடவை அவங்களோட இந்த சேல்ஸ் வெர்சஸ் நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் நல்ல பெர்சன்டேஜில் இருக்கு. அந்த ஓபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அது வந்து கிட்டத்தட்ட 44% காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப அதிகமாக தெரியுது. அவங்களோட ஹிஸ்டரியில் இந்த 3 வருஷத்தில் பார்க்கும்போது இந்த குவார்டர்லியில் தான் அவங்களோட இந்த சேல்ஸும் வெர்சஸ் நெட் ப்ராஃபிட்டோட ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக எனக்கு தெரியுது. ஸோ அது ஒரு நல்ல சைனாக தெரியுது இந்த குவார்டர்லிக்கு. இப்போ போன குவார்டர்லி கம்பேர் பண்ணுவோம், இந்த குவார்டரில் ரொம்ப அதிக ப்ராஃபிட் இருக்கு. அது எதனாலன்னு தெரியல. ஸோ இது ஒரு நல்ல சைனாக நம்ம எடுத்துக்கலாம். மேபி நான் சொன்ன இந்த 12.5% தான் இருக்கு ROE அப்படின்றது. இதே மாதிரி ஒரு 2-3 குவார்டர்லி இவங்களுக்கு நடந்துச்சுன்னா இவங்களோட ROE இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் இவங்களோட ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டா இவங்களோட அந்த ROE க்ரோர்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு 500 கோடி அப்ராக்சிமேட்டா இவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ப்ராஃபிட் இருக்கு. இவங்களோட நெட்வொர்த் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 3900 crores நெட்வொர்த் இருக்கு. கடன் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். கடன் அப்படிங்கிறது செப்டம்பர் 2025 பொறுத்த வரைக்கும் வெறும் 67 கோடி ரூபாய் தான். இந்த எதை பார்க்கறதா இருந்தாலும் என்னோட அனுபவத்தில் சொல்றேங்க, பெர்சன்டேஜில் பார்க்க கற்றுக்குங்க. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. 67 கோடினா பெரிய பணமா சின்ன பணமா அப்படி பார்க்கக்கூடாது. எதை கம்பேர் பண்ணி பார்க்கணும், பெர்சன்டேஜில். அவங்களோட நெட்வொர்த் வந்து கிட்டத்தட்ட 4000 கோடின்னு வச்சுக்கோங்க. ரஃப்லி ரவுண்ட் பண்ணால் 4000 கோடி, இல்லைனா ஒரு 3900 crore கம்பெனிக்கு வெறும் 67 கோடி அதோட பெர்சன்டேஜில் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ். அப்ராக்சிமேட்டா 2%க்கும் கம்மிங்க அவங்களோட கடன். அவங்களோட மொத்த நெட்வொர்த் அப்ராக்சிமேட்டா 3900 crores வெறும் 67 கோடி ரூபா தான் கடன் அப்படின்னா 2%க்கும் கம்மி. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் நான் பார்ப்பேன். சரிங்க. அப்புறம் இதுல வந்து கேஷ் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி விஷயம்லாம் நான் இது வரைக்கும் கத்துக்கிட்டது இல்லைங்க. ஆனா சக்சஸ்ஃபுல்லா எனக்கு போகுது. ஒருவேளை இனிமே இந்த கேஷ் ஃப்ளோ பத்தியும் நிறைய பேர் பேசுறாங்க, அதுவும் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. ஆனா நான் பார்க்குற விதத்துல எனக்கு எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல சரியா போகுது. அதனால நான் இன்னும் அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணல. கேஷ் ஃப்ளோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கா தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லிக் கொடுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ரேஷியோஸ்ல நிறைய இருக்கு. அதுல நான் வந்து இந்த P/Bக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அப்புறம் P/Eன்னு நிறைய பேர் பேசுவாங்க. நான் அந்த P/E பார்க்கறதே கிடையாது, மதிக்கிறதும் கிடையாது. அதுக்கு காரணம் வந்து P அப்படிங்கிறது வந்து கரண்ட் பிரைஸ். அந்த கரண்ட் பிரைஸ்ன்றது என்னது? ரியல் வேல்யூ கிடையாது. புக் வேல்யூ அப்படின்னா ரியல் வேல்யூ, நெட்வொர்த் அப்படின்னா ரியல் வேல்யூ. இந்த கரண்ட் பிரைஸ் நம்ம வாங்கக்கூடிய பிரைஸ் இருக்குல்ல இன்னைக்கு நிலைமைக்கு, அது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கக்கூடியது. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா மேலேயும் கீழே ஏறக்கூடியது. ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா பொத்துன்னு 20% கூட விழுகும். ஒரு குட் நியூஸ் வந்துச்சுன்னா டப்புன்னு 40% மேலே போகும். அதான் நம்மளோட கரண்ட் வேல்யூ. ஏன் அப்படி நடக்குதுன்னா அது வந்து மக்களோட நம்பிக்கை சார்ந்தது, மக்களோட பெர்செப்ஷனை பொறுத்தது. அது வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கக்கூடியது. அதனால அது வந்து மேலே கீழேயும் போகக்கூடியது இந்த கரண்ட் பிரைஸ். நம்மளால அந்த கரண்ட் பிரைஸ் தான் வாங்க முடியும், வேற வழி கிடையாது. நமக்கு ரியல் வேல்யூ இவ்வளவு தானே கொடுத்து யார்ட்டும் கேட்க முடியாது. அந்த கம்பெனிக்கு ஒரு மதிப்பு இருக்கு. மக்கள் அது மேல எவ்வளவு மரியாதை வச்சுக்கணும் அதை பொறுத்து மேலே ஏறும். எவ்வளவு நம்பிக்கை குறையுதோ அதை பொறுத்து கீழே ஏறும். சரியா? சோ மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறதும் அதே தான். மார்க்கெட் வேல்யூ நான் மதிக்கிறது கிடையாது. ஸோ நான் அதனால P/Eன்றதையே நான் பார்க்கறது கிடையாது. இது என்னோட ஓன் ஃபார்முலா. இந்த மாதிரி நான் இப்போ என்னெல்லாம் இப்போ பார்த்தனோ உண்மையிலே இது மட்டும் தான் பார்க்குறேன். எனக்கு இது ஒர்க் ஆகுது. இனிமேலும் நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இதுதான் எனக்கு ஓடுது. ஓகே. அப்புறம் ஷேர்ஸ் ஏதாவது பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் பொதுவாக பார்க்கணும். இந்த வெப்சைட்டில் எனக்கு எப்படி பார்க்குறதுன்னு தெரியல, நான் பார்க்கல ஸ்க்ரீனரில். சரிங்களா? அது அந்த அளவுக்கு சந்தேகமான ஷேர்ஸ் பக்கமே நான் போகிறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் சந்தேகம் வந்துச்சுன்னா அதையும் பார்ப்பேன். 2-3 வெப்சைட்டில் தேடி பார்ப்பேன். சரி, இப்போ இதோட ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு இருக்க டேட்டா இதில் 75% அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் கிட்ட 75% ஷேர்ஸ் அவங்ககிட்டே இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 2.35% வச்சிருக்காங்க. அப்புறம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 6.75% வச்சிருக்காங்க. பப்ளிக் கிட்ட வெறும் 15.9% தான் இருக்கு. ஸோ ஓவராலா இதான் இந்த கம்பெனியோட நிலைமை. ROE தான் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட நெட் ப்ராஃபிட் குவார்டர்லிக்கு நல்லா வந்துச்சுன்னா ஏறும். மிச்சப்படி பயப்படுற அளவுக்கு இந்த கம்பெனியில் எதுவும் இருக்கான கடனே கிடையாது. கன்சிஸ்டண்டா லாஸ்ட் 20 வருஷமா நல்லா இருக்கு. செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் சம்பந்தமான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகரிச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இதை வாங்கலாமா வேணாமான்ற முடிவை நீங்க தான் எடுத்துக்கணும். இல்லைன்னா ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை கேட்டு எடுங்க. நன்றி.